சிஎம் விஜய் பாஜகன்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாம எஸ்கேப் ஆன 10 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது அந்த 9வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீட்டை நாங்களும் தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு விஜய் மூச்சுக்கு 300 முறை சொன்னாரு. இன்னைக்கு நீட் தொடர்பா நடந்த போராட்டங்களை பத்தி வாயை திறந்தாரா அப்படின்னா திறக்கல. ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய வரி பகிர்வு தொகையை 2500 கோடியை மோடி கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. இத பத்தி இது வரைக்கும் விஜய் வாயை திறக்கல. சிஎம்ஆ விஜய் பொறுப்பேற்ற நிகழ்ச்சியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்றது பேசப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி நடந்த நிறைய நிகழ்வுகள்ல அது தொடர்கதையா இருக்கு. இது தொடர்பா விஜய் வாயை திறந்தாரானா இது வரைக்கும் வாயை திறக்கல. நீட்டுக்கு எதிராக டெல்லியில போராடின மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடந்த போராட்டங்கள்ல தமிழ்நாடு காவல்துறை அந்த மாணவர்களை மிக மோசமா அணுகுனாங்க. ஆனா இது தொடர்பா விஜய் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. ஒன்றிய பிஜேபி கவர்மெண்ட் நவோதயா பள்ளிகளின் வழியாக மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அதை ரொம்ப வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்பா வாயை திறந்திருக்கிறாரா விஜய்னு பார்த்தோம்னா வாயை திறக்கல. திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் அப்படின்றது திமுக ஆட்சியில் இருந்தப்ப எல்லா இடத்துலயும் திரையிட்டு தான் இருந்தாங்க. ஆனா விஜய் கவர்மெண்ட் வந்ததுக்கு பின்னாடி மேலிட உத்தரவுன்னு சொல்லி ஆவணப்படத்தை பிளே பண்ண விடாம தடுத்துட்டே இருக்காங்க. ரவிய சட்டமன்றத்துல இருந்து எழுந்து போகிற அளவுக்கு ரவி சொன்னதை கேட்காம மாநில உரிமைகளை நிலைநாட்டினாங்க திமுக. ஆனா இன்னைக்கு ஆளுநர் அத்துமீறி ஆய்வுக்கு போறார். ஆளுநர் மாளிகையில கொண்டு மனுக்களை கொடுங்கன்னு சொல்றார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 3வதா தான் தமிழ்தாய் வாழ்த்த பாடுவோன்னு ஆளுநர் மாளிகை கைட்லைன்ஸ் கொடுக்குது. இத பத்தி எல்லாம் விஜய் வாயை திறந்தாரான்னு பார்த்தோம்னா வாயவே திறக்கல. 2வது முறையா கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் மெட்ரோ ப்ராஜெக்ட நம்ம ஒன்றிய அரசுடைய அப்ரூவலுக்காக அமைச்சிருந்தோம். ஆனா 2வது முறையா அதை ஒன்றிய கவர்மெண்ட் திருப்பி அமைச்சிருக்கு, அனுமதி தர மறுத்திருக்கு. இத பத்தியும் இதுவரைக்கும் விஜய் வாயை திறக்கல. பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டுன்றது ஒரு மரபா இஸ்லாமியர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடையை போட்டுச்சு. தமிழ்நாடு அரசை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஏத்துக்கிட்டு வாயை மூடிட்டு வந்தாங்க. அதை பத்தி விஜய் வாயை திறந்திருக்கிறாரான்னு பார்த்தோம்னா வாயவே திறக்கல. பெரும்பான்மை இல்லாத விஜய் அரசு தொடர்றதுக்கு காரணம் சிபிஐ அவங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறதா. கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டுல இடி ரைட் நடந்துச்சு. இதை கண்டிச்சாவது விஜய் வாயை திறந்து பேசினாரான்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் வாயை திறந்து பேசல. இப்படி தினமலரே பாராட்டுற அளவுக்கு கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோட விஜய் அவ்வளவு இணக்கமா பிஜேபி எதிர்த்து வாயை திறக்காம மௌனமா இருக்கிறார்.